எங்களுக்கு கொள்கை இல்லையா, எங்களை பார்த்து நீங்க சொல்றீங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தர் டென்ஷன் ஆயிருக்காரு. டென்ஷன் ஆனது யார்? தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள். அவர் தான் மேடையில் நேற்று பேசியிருந்தாரு, எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதில் முக்கியமான சில கருத்துக்களை மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் கருத்து, கொள்கையை வித்து பொழப்பு நடத்திட்டு இருக்கிற திமுக எங்களை பார்த்து சொல்தே எங்களுக்கு கொள்கை இல்லைன்னு அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சார். சரி, அவங்களுக்கு என்ன கொள்கை இருக்கு அப்படின்னு கேட்டா, நம்ம கிட்ட கொள்கை இல்லையா அப்படின்னு கேட்டா, இருக்கே அப்படின்னு சவுண்டாக வருது கிரௌண்ட்லேருந்து. என்னடா கொள்கைன்னு கேட்டா, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் வச்சிருக்கோம்ல, பேஸ் கொள்கையா இதான்டா, இதுக்கு மேல உனக்கு என்னடா கொள்கை வேணுன்ற லெவலுக்கு ஆக்ரோஷமா பேசியிருக்காரு விஜய் அவர்கள். கொள்கையா அதனப்பா கிலோ என்ன விலை என்னன்னு கேட்கிற அளவுக்கு அப்படி ஒரு கட்சியை ஒண்ணு நடத்திக்கிட்டு அந்த கட்சியினுடைய தலைவர் தமிழ்நாட்டு முதல்வர் சொல்றாரு, நமக்கு கொள்கை இல்லையா. எப்படி நமக்கு கொள்கை இல்லையா? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு ஒரு அடிப்படை கோட்பாட்டை நம்ம கட்சியினுடைய ஒரு முக்கிய கோட்பாட்டை அறிவிச்ச நமக்கு கொள்கை இல்லையா? எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும், சமூக நீதி கிடைக்கணும், அந்த சமூக நீதி உண்மையான சமூக நீதியா இருக்கணும், சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்ன நமக்கு கொள்கை இல்லையா? நெக்ஸ்ட் ஒன்று என்னன்னா, நாங்கள் இன்னும் அட்டாக் பண்ணவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள திமுக கதறுது அப்படின்ற மாதிரி ஒரு மேட்டர் பேசியிருக்காரு. பாப்பா பாப்பா பவல விழா பாப்பா, நீ பாசாங்கு காட்டாத பாப்பா, நீ பண்ற வேலையெல்லாம் பார்த்து ஊரு அப்படி இது பாப்பா அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொன்னோம். அதுக்கு திமுக கதற ஆரம்பிச்சிட்டாங்க. இது நாங்கள் ஜென்ரலாக ரொம்ப மரியாதையாக ஒரு கருத்து சொன்னது தான். இதுக்கே நீங்கள் கதறினீங்கன்னா இன்னும் நாங்கள் உங்களை அடிக்கவே ஆரம்பிக்கலையே, அடிக்க ஆரம்பிச்சு அலறுவீங்க இல்லையே அப்படின்ற மாதிரியும் பேசியிருக்காரு விஜய் அவர்கள். எங்க கட்சி ஒன்றும் சங்கரமணம் இல்லைன்னு சொன்னது யாரு? யார் சொன்னாங்க? ஏன் சொன்னாங்க? எதுக்கு சொன்னாங்க? இப்போ உங்க கட்சியில என்ன நடந்துகிட்டு இருக்குது அதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனால பாப்பா பவள விழா பாப்பா, நீ பாசாங்கு காட்டாத பாப்பா, நீ நல்லவர்கள் போல் நடிப்பதை பார்த்து நாடே பாப்பான்னு சொன்னோம். அப்ப கூட பாத்தீங்கன்னா பாப்பான்றது ரொம்ப ஆசையா பாசமா சாஃப்டா தான் சொன்னோம். அதையே நீங்க அதிர்ச்சியா எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு நாங்க என்ன பண்றது? அதே நீங்க விமர்சனம்னு சொன்னீங்கன்னா நாங்க என்ன பண்றது? இன்னும் நாங்க விமர்சனம் செய்ய ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே, இன்னும் நாங்க அடிக்க ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே, அதுக்குள்ள அலர்னா எப்படி? அடுத்தது தொடர்ந்து பேசும்போது கான்பிடன்ஸ் பில்டப், நம்ம மட்டும் ஆட்சிக்கு வந்தா வருவோம், மக்கள் வர வைப்பாங்க அப்படின்ற கான்பிடன்ஸை இந்த இடத்துல அவர் தன்னுடைய தொண்டர்கள் மத்தியில் ஊட்டிடுறார், ஸ்பூன் ஃபீட் பண்ணிடுறார். டேய் பயப்படாதீங்கடா, எல்லாம் சொல்லுவாங்க ஜெயிக்க மாட்டோம், புதுசாக வந்துக்கிற கட்சி, நம்ம வாக்கு தான் பிரிவோம், பர்சன்டேஜ் ஆனால் வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் பெஜாராகாதீங்க, கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம், மக்கள் இருக்கிறாங்க, மக்கள் நம்ம ஓட்டு போடுவாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாரு விஜய் அவர்கள். நம்ம ஆட்சிக்கு வந்தா அது என்ன வந்தா வருவோம், மக்கள் கண்டிப்பா நம்மளை வர வைப்பாங்க. பேசினது கேட்டிருப்பீங்க. அதாவது என்னன்னா, நம்ம ஓட்டு போறவங்களெல்லாம் தற்கூரின்னு சொல்றாங்க. அப்போ இதே மக்கள் கிட்ட இருந்தால் அவங்க வாக்கு வாங்கி ஜெயிச்சுட்டு இருந்தாங்க இவ்வளோ நாள், அப்போ அவங்க யாரு அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு. இதில் ஆக மொத்தத்தில் நமக்கு என்ன கன்சாலிடேட் பண்ணி ஒரு ஆன்சர் வருது அப்படின்னா, யாருமே மக்களை புத்திசாலியாக பார்க்கல, வெறுமே அதே தற்கூரி கிட்ட இருந்தானே நீ ஓட்டு வாங்கியிருக்கு, அப்போ நீ தற்கூரி தானே அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி மக்களை யார் தற்கூரி ஆக்குறதுன்னு தான் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. யாருமே பெருசாக அவங்களை புத்திசாலின்றதை பார்க்குறது இல்லைன்றதை நினைக்கும் போது ரொம்ப அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. சரி, அது லெட் செட் இட் அசைட். அடுத்து என்ன பேசியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏண்டா விஜயை தொட்டோன்னு ஃபீல் பண்ண போகிறீங்க அப்படின்னு வார்னிங்கை போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் என்னை தொட்டதுக்கு மட்டும் ஃபீல் பண்ண மாட்டேன், என் கூட இருந்த மக்களை தொட்டில அதுக்கு என்னடா இது இவனை போய் தொட்டுவிட்டோமேனு ஃபீல் பண்ணலை, என் பேர் அப்படின்ற லெவலுக்கு பேசியிருக்காரு. அந்த மாதிரிலாம் தொடைய தட்டி பேசல, கொஞ்சம் டீசெண்டாக தான் பேசியிருக்காரு. பட் இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு டோனில் அப்படி ஒரு கருத்தை முன் வைத்திருக்கிறார் விஜய் அவர்கள். ஏண்டா இந்த விஜயை தொட்டோம்,
ஏண்டா விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை தொட்டோம் நினைச்சு 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 ஃபீல் பண்ண போறீங்க. அப்புறம் நமக்கு இந்த அரசியல் புரிதல்லாம் இல்ல, அது இல்ல, இது இல்ல. அப்புறம் நான் கேக்குறேன், மக்கள் எல்லாரும் உங்களுக்கு தற்குறிகளா? அதே மக்களோட ஓட்டு வாங்க போற நாம தற்குறிகள்னா, அப்ப இவ்வளவு நாள் அதே மக்கள் கிட்ட தானே நீங்க ஓட்டு வாங்கிட்டு இருந்தீங்க. அப்ப நீங்க